கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்தது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்தது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்தது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்தது. கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர. போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது.